ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம் கருணாசரணம், ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வைகாசி மாதத்திற்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை, அதற்கு பிறகு கிரகங்களின் மாற்றம், இதை வைத்து இந்த 12 ராசிகளுக்கும் நாம் பலனை பதிவிடுகிறோம். ஆகவே முதலில் கிரக நிலையை பார்த்து விடலாம். மேஷத்தில் சூரியன் செவ்வாய், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் வைகாசி மாதம் தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகள். பிறகு அதாவது வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது வைகாசி மாதமே சூரியனுடைய பயிற்சியில் தான் பிறக்கிறது. வைகாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வருகிறார். வைகாசி மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு புதன் போகிறார். வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு உச்சமாக பயிற்சியாகிறார். இது மிகவும் ஒரு முக்கியமான நகர்வு. ஏன்னால் குரு ஒரு வருட கிரகம். பொதுவாக வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகுக்கு இது பயிற்சிகள் முக்கியத்துவம் பெறும். ஆகவே இந்த குருவினுடைய நகர்வுக்கு இந்த மாதத்திற்கு அந்த குரு பயிற்சி தொடக்க பலன்கள் கூறப்படும். குரு பயிற்சியின் விரிவான பலன்களை நாம் இன்னும் 2-3 நாட்களில் பதிவிடப் போகிறோம். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி பலன், ஒரு வருடத்திற்கான குரு பயிற்சி பலன். வைகாசி 25 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சுக்கிரனும் பயிற்சியாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள். இதை வைத்து 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பார்க்க இருக்கிறோம். நன்மைகள் வரவேற்கப்படுகிறது, தீமைகள் வந்தால் கவலை வேண்டாம். அதற்கு நாம் பரிகாரம்னா பெருசாக எதுவும் உங்களை பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்காது. இறை வழிபாடு, இறை சிந்தனை, இறைவருக்கு பிரீத்தி செய்வது, இதுதான் எங்களுடைய பரிகார கோட்பாடு. அதை சொல்கிறோம். அதை செய்து மன மகிழ்ச்சியுடன் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து செல்லலாம். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். கன்னிராசி அன்பர்களை, இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். 10ல் குரு சஞ்சரிப்பதோடு கண்டகச்சனியின் ஆதிக்கமும் உங்களுக்கு நடைபெறுகிறது. அதனால் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்த முடியாது. திட்டமிட்ட காரியங்கள்லாம் சொதப்பிடுத்தம் போகும். திடீர் மாற்றங்களும் மனக்கலக்கங்களும் மனத்தை சஞ்சலப்படுத்தும். விரயங்கள் அதிகமாகும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரும் வரை, அதாவது வைகாசி 18 வரை பொறுமையாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரு பயிற்சிக்கு பிறகு பொருளாதாரத்தில் திருப்தி வரும். புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றி வரும். இனி ஒவ்வொரு கிரகங்களின் நகர்வுகளை வைத்த பலன்களை பார்க்கலாம். வைகாசி மாதம் முதல் நாள் சூரியன் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சொத்து வழக்குகளில் சாதகமான முடிவு வராது. சொத்துக்கள் நஷ்டமாக வாய்ப்பிருக்கிறது. சுயத்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கோபம் அதிகமாக இருக்கும், குறைச்சிக்கணும். இல்லாட்டி உறவினர்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சுக்குவீங்க. பெண் பொருள் சேர்க்கை அபரிதமாக இருக்கிறது. தர்மகோணம் உங்களுக்கு ஆறுதல், நல்ல பேரை பெற்றுக் கொடுக்கும். 12ஆம் அதிபதி 9 சஞ்சரிக்கிறதுனால தீயவர்களோடு சேர்ந்து தீய செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தவிர்ப்பது நல்லது. வேறு சுயநலமாகவே எப்போதும் இருக்காதீங்க. உங்களுடைய தேவைக்காக மட்டும் முயற்சி செய்வது, உழைப்பு செய்வதுன்னு இல்லாமல் செய்கின்ற முயற்சி, செய்கின்ற உழைப்பு எல்லாவற்றிற்கும் எல்லோருக்குமாக இருந்தால்
சிறப்பாக இருக்கும். பெரியவங்க மூத்தவங்களெல்லாம் ஏமாத்துறது, அவங்கள உதாசீனப்படுத்துறது போன்ற துர்குணங்கள் இப்போ அதிகமாகும். அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. தந்தையோட சொத்துக்களில் விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு எல்லாம் ஒரு மோசமான பலன்களை தருவதால் ஞாயிறுதோறும் சூரிய நமஸ்காரம் செய்வது, ஆதித்ய ஹிருதயை படிப்பது, பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். வைகாசி 14 வரை புதன் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார், அதாவது 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாதம் விதண்டவாதம் தர்க்கம் குணம் அதிகமாகும். ரூல்ஸ் பேசி எல்லோரையும் கொல்லுவீங்க. அதனால் கொஞ்சம் சகஜமாக எல்லாத்தையும் பழகிறது நல்லது. வியாபாரத்தில் ஆர்வம் அதிகமாகும். மாணவர்கள் எழுத்து கற்றல் போன்ற துறைகளில் நல்ல சிறப்பாக செயல்படுவதனால மாணவர்களுக்கு இது சிறந்த காலம். தாராள குணம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மிகப்பெரிய சொத்து என்ன கேட்டிங்கன்னா, நகைச்சுவை குறும்புத்தனம். இதை வச்சு மற்றவர்களை சிரிக்க வைப்பீங்க. அது மிகப்பெரிய ஒரு சொத்து, யாருக்கும் அது கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நாகேஷ், சந்திரபாபு அவங்களெலாம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு உள்ள என்ன கஷ்டம் இருந்தால் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது பார்த்திங்கன்னா அது பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பரம்பரை புகழ் உங்களுக்கு இருக்கிறனால கேட்கவே வேண்டாம். நட்பு வட்டான விரிவடையும். புதிய நண்பர்கள்லாம் சேருவாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சுற்று வட்டாரம், அதாவது நண்பர்கள் உறவினர்கள்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவீங்க. செல்வம் எல்லா வழியிலையும் வந்து சேருங்க. நேரடி வருமானம், மறைமுக வருமானம், ஷேர் மார்க்கெட்டு, அது மாதிரி நிறைய வருமானம் உங்களுக்கு வரும். கணக்கு மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அரசு உதவிகள்லாம் நல்லபடியாக கிடைக்கும். வைகாசி 15 மிதுனத்தில் இருக்கிற புதன் கடகத்திற்கு மாறுகிறார். அதனால் என்ன கேட்டிங்கன்னா, மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க வான் சாஸ்திரம், கணிதம், விஞ்ஞானம், எழுத்துத்துறை போன்ற துறைகளை படிக்கக்கூடிய மாணவர்களில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஆசிரியர்கள்ட்டையும் பெற்றோர்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவாங்க. வேலை செய்கிறவங்களாம் ஒரு சின்ன முயற்சியிலே நல்ல பெரிய லாபத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது லெஸ் எஃபர்ட் மோர் கெயின் அப்படிம்பாங்கல்ல, அது உங்களுக்கு தான் இன்றைக்கி. சுபகாரியங்களில் வீட்டில் தொடங்க ஆரம்பிக்கும். அது ஒரு பெருசாக மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிறருக்கு வழிகாட்டுதல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் கன்சல்டன்சி கூட தொடங்கலாம். ஏற்கனவே சொல்ல முடியாது. அந்த உங்களுக்கு கைடிங் கெப்பாசிட்டியும் கன்சல்டன்சி கெப்பாசிட்டி உங்களுக்கு நிறைய இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவுவீங்க. பணபலம், ஆள்பலம், அரசு உதவி இதெல்லாம் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும். பத்திரிகையாளராக இருக்கிறவங்க நல்ல பிரகாசமாக செயல்படுவீங்க. அனைத்து வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பீங்க. ஏன்னா அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு அபரிதமாக இருக்குது. கேட்ட சலுகைகளெல்லாம் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது புதிய தொழில் தொடங்குறதுக்கெலாம் ஆர்வம் ஏற்படும். பிரபலங்கள்லாம் உங்களுக்கு கூட்டாளிகளாக வந்து சேருவாங்க. அதனால் தைரியமாக புதிய தொழில் தொடங்குவீங்க. ஐயா, நான் வியாபார வணிகம் பண்ணிகிட்ருக்கேன், அந்த அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது, கவலைப்படாதீங்க. விஐபி உங்களுக்கு கஸ்டமராக வருவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பிராண்டிங் தான் அது. அதனால் மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. அரசியலில் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும். புதிய பதவிகள், உயர் பதவிகள்லாம் கிடைக்கும். உங்கள் பெயர்லேயோ அல்லது களத்திலோட பேரத்திலோ சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாக இது இருக்கிறது. அதனால் புதனை பொறுத்தவரையில் உங்களுக்கு எல்லாம் சுப பலன்களாகவே இருக்கிறது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி 18 வரை குரு மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு பெயர்ந்து உச்சமாகிறார். 10ஆம் இடத்தில் மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா அது ஏற்கனவே அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா மிதுனத்தில் குரு சஞ்சாரம் முடிய போகிற காலம். அதனால் அந்த மிதுனத்தினுடைய குருனுடைய பலன்கள் உங்களுக்கு அனுபவத்தில் இருக்கிறனால பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கிறது. துறை ரீதியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். துறை ரீதியான உயர்வுகள் கிடைக்கும். களத்திரத்தினுடைய அறிவு, புகழ், கீர்த்தி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அரசு வெகுமதிகள் கிடைக்கும். அரசிலிருந்து பாராட்டுகள் கிடைக்கும்.
பூர்வீக சொத்து எதாவது இருந்தால் அதெல்லாம் கைக்கு வந்திருக்கும் அல்லது வரும். புத்திர பாக்கியம் நன்றாக இருக்கிறது. புத்திரம் இல்லையே, வம்சவிருத்தி இல்லையே என்று நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அழகான மனைவி, அபரிதமான செல்வம் என குடும்பம் ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நீதிபதி, வக்கீல் போன்ற தொழிலை செய்பவர்கள் மக்கள் ஆதரவோடு மகான்களின் ஆசையோடு சிறப்பாக செயல்படுவார்கள். மஞ்சள் நிற பொருட்கள், இனிப்பு, பழ வகைகள் தொடர்பான தொழில் செய்பவர்களும் சிறப்பாக இருப்பாங்க. குரு கடகத்துக்கு பயிற்சியானதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 11 லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுப்பார். செல்வ வளம் சேமிப்புகளில் நல்லா இருக்கும். தனயோகம் உண்டாகும், திடீர் தனயோகம் உண்டாகும். புதையல் கிடைக்கிற மாதிரி, அதாவது புதையல்னால் இந்த காலத்தில் எங்கே புதையல் கிடைக்க போகுது, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்கே வாங்கி போட்ட ஷேர் இன்றைக்கி சூப்பராக விலைக்கு போகும், அல்லது என்றைக்கே வாங்கி போட்ட இடம் நல்ல விலைக்கு போகும். மூத்த சகோதரருடைய நிலை உயரும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். தெய்வ கடாட்சியம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால எதுவும் தொட்டதெல்லாம் தொடங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். வருமானம் எல்லா வழிகளிலும் நல்ல சிறப்பாக இருக்கும். வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வருமானம் ஆரம்பத்தில் இல்லாமல் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கிறது. புதிய கட்டணம் கட்டி குடிபெயர்வீங்க. தீர்த்த யாத்திரை செல்லும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரருடைய ஒற்றுமை சிறக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. குழந்தைகளுடைய கனவுகள் நனவாகும். அதாவது உயர்கல்வி படிக்கிறதுனா உயர்கல்வி, வேலைக்கு போனால் வேலை, திருமணம் நடக்கணும்னா திருமணம் போன்ற பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்குவீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயங்கள், அனுகூலங்களை பெற்று வளமாக இருப்பீர்கள். மிதுனத்தில் இருக்கும் குரு வைகாசி 14 வரைக்கும் மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் இடையில் உள்ள சுக்கிரன் பாகிஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். தனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். போட்டிகளாலும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதே சுக்கிரன் வைகாசி 26 கடகத்திற்கு வரும்பொழுது உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபன் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் வரும்போது வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிருந்தவங்களுக்கெல்லாம் அழைப்புகள் தானாகவே தேடி வரும். வியாபாரத்தில் பிரபலமானவர்கள் உங்களுக்கு வாடிக்கையாக வருவாங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். உயரதிகாரிகளில் நீங்கள் சில சலுகைகள் எல்லாம் பெறுவீங்க. பொது வாழ்க்கையில் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகள், நல்ல பதவிகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் முதல் பாதி மகிழ்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். வளர்ச்சி உண்டாகும். கலைஞர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். மாணவியர் படிப்பில் கவனத்தை செலுத்தி நல்ல பேரும் புகழும் உண்டாகும். பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் பொறுப்பாக செயல்பட்டு பேரும் புகழும் ஆகிவீர்கள். இந்த மாதம் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, சிவதுர்க்கை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த மாதம் மட்டுமல்லாமல் எல்லா மாதங்களும், எல்லா நாட்களும், எல்லா வாரங்களும், எல்லா நேரத்திலும் இனிய நாளாக, இனிய மாதமாக, இனிய வாரமாக, இனிய வருடமாக, இனிய பொழுதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. மேலும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியம் தந்து காத்தல்வாராக. இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் எல்லாம் பொது பலன்கள் மாத்திரமே. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பலன்கள் வேண்டுமென்றால் காணொலியில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் இது குரு பேச்சு இந்த மாதம் நடந்திருப்பதால் அதில் உள்ள பலன்கள் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குரு பேச்சின் பலன்கள் தீர்க்கமாக விரிவாக 2 நாட்களில் காணொலிகள் இட இருக்கின்றோம். அதை வேண்டும் என்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டால் உங்களுடைய
நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை அதை பார்க்க வைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.